ஒரு சில வாசகங்கள் பற்றி தாங்க இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். ஒரு சில விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஆட்டோவில் வந்து பேக் சைடில் எழுதியிருக்கிற அந்த வாசகமாகட்டும், ஒரு பஸ்ஸில் வந்து ஃப்ரண்டேஜில் எழுதியிருக்கிற ஒரு வாசகமாகட்டும், ஒரு கடையோட நுழைவாயில் எழுதியிருக்கிற வாசகமாகட்டும், எல்லாமே வந்து ஏதோ ஒரு கருத்தை நம்மளை வந்து சொல்கிற மாதிரியே இருக்கும் இல்லையா? எல்லாமே பார்த்துருப்பீங்க. இதில் ஒருத்தர் பார்த்தேங்க நான், ஒரு ஒர்க் ஷாப் வச்சுருந்தாரு. அந்த ஒர்க் ஷாப்பில் அவர் வந்து அந்த கடைக்கு வச்சுருக்கிற பேர் என்ன தெரியுமா? மாதா பிதா ஸ்க்ரூ தெய்வம் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காரு. அப்போது அதை பார்த்த உடனே எனக்கு மனசுக்குள்ளே ஒரு ஹாப்பி ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வந்து அப்போ அவர் எப்படிடா சிந்திச்சார், அப்படி தன்னோட தொழிலை மேட்ச் பண்ணி அதை 4 பேரை கவனிக்க வச்சுருக்காரே, அவரை வந்து நம்ம கண்டிப்பாக பாராட்டணும் அப்படின்ற மாதிரி என்னோட மனசில் ஒரு எண்ணம் தோணுச்சு. நீங்களும் இதே மாதிரி வாசகங்கள் ரசிப்பீங்களா அப்படின்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்ங்க.